بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தினசரி நாம் பார்த்து வரக்கூடிய இறை செய்தியிலே இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடியது முகமேது முகமூடி என்பதின் பாகம் 3, நல்ல நண்பர்கள். நல்ல நண்பர்கள், நல்ல ஆலோசகர்கள் என்கின்ற தலைப்பிலே நாம் பார்க்கிறோம். அந்த வகையிலே இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடியது, இன்று நம்மளுடைய சமுதாயத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், பல வியாபாரங்களை எடுத்துக்கொண்டாலும் தன் நண்பன் மூலமாக இந்த இழப்புகளை நாங்கள் அடைந்தோம் அல்லது நஷ்டத்தை அடைந்தோம் என்று சொல்லக்கூடியவர்களும், அல்லது பள்ளி மாணவர்களோ அல்லது கல்லூரி மாணவர்களோ, இந்த நண்பரின் மூலமாக என் வாழ்வில் இந்த தீய பழக்கமானது அறிமுகமாக்கப்பட்டது என்று சொல்லக்கூடியவர்களையும் நாம் பார்க்கிறோம். அப்படி நஷ்டமடைந்தவர்கள் வரிசையிலே நட்புக்கான இலக்கணம் என்பதை இந்த மார்க்கம் வரையறுத்து சொல்லக்கூடிய சில செய்திகளிலே ஒரு சில துளிகளை மட்டும் நாம் இங்கே முன்வைத்து நம் வாழ்வில் அத்தகைய ஒரு சிறந்த நட்பு நமக்கு இலக்கணமாக கிடைத்திருக்கிறதா, நாம் அத்தகைய நட்புக்கு உதாரணமாக இருக்கிறோமா என்பதை பார்க்கக்கூடிய வகையிலே அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உங்களில் எவரேனும் ஒரு பொறுப்புக்காக, அதாவது ஒரு பணியில் பொறுப்பேற்படுத்தப்பட்டவராக இருந்தார் என்று சொன்னால், அதன் மூலமாக அல்லாஹ் அவருக்கு நன்மையை ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால், அவருக்கு ஒரு நல்ல ஆலோசகரை ஏற்பாடு செய்வான். இவர் அந்த பொறுப்பை மறக்கக்கூடிய நேரத்திலே அந்த ஆலோசகர் இவருக்கு நினைவூட்டுவார். இல்லை என்றால் இவர் நினைவைத்துக் கொண்டவராக இருந்தார் என்று சொன்னால் அந்த ஆலோசகர் இவருக்கு உதவி செய்வார். அப்ப இந்த இடத்துல நல்லா சிந்தித்து பாருங்க, ஒரு செயலை முழுமைப்படுத்துவதற்கு ஒருவர் மனிதனுடன் முடியாத சூழ்நிலையிலே அவருக்கு ஒரு நல்ல ஆலோசகரை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். எல்லா மனிதரும் அப்படித்தானே, எல்லாம் இரும்பு போல இருக்க முடியுமா? ஒரு காலகட்டத்தில் மனமுடைந்து சோதனைக்குள்ளாக்கப்படும் பொழுது, மனமுடைந்து சில நேரங்களில் அல்லாஹ்வின் உதவியை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு சில ஆலோசகர் மூலமாக இதை இப்படி செய்தால் நல்லா இருக்குமே, இதை இப்படி செய்தால் நல்லா இருக்குமே என்று சொல்லக்கூடியதை நாம் இங்கே உணர முடிகிறது. அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா சில நட்புகளின் மூலமாக பிரச்சனைகளை கப்பல்ல ஏற்றி அனுப்பியிருப்பாரு, அது ராக்கெட்ல இருந்து பிரச்சனையா வந்து இறங்கும் யார் மூலம்? சில நண்பர்கள் மூலமாக. அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த உலகத்திலே வாழும்போது எல்லாத்துக்கும் அந்த சிரமத்தை அனுபவிச்சிருப்பாங்க. சில சூழ்நிலைகளில் ஏதாவது ஒரு சமாளிக்க முடியாத சில சூழ்நிலைகள். அப்ப இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு ஆலோசகர் கிடைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அவர் இதை செய்யலாம் அப்படின்னு. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே நம்ம பார்க்க முடியும். அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் என்னன்னு சொல்லணும்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடம் முஸ்லிம்களின் காரியம் குறித்து பேசுவார்கள். இரவு நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மக்களின் மீது உள்ள அக்கறையின் காரணமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து, இதை பற்றி நாம என்ன செய்யலாம், இதற்கு என்ன செய்யலாம், இதனுடைய முடிவுகள் என்ன அப்படின்னு சொல்லும் போது கூட யார் இருப்பாங்க? உமர் ரலியல்லாஹு. இது அறிவிப்பவரும் அவர் தான். அப்ப இந்த செய்திகளை நாம் சிந்தித்து பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு ஒரு ஆலோசனை தேவைப்படும். எந்த ஒரு மனிதனா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர், அவருக்கே ஒரு ஆலோசனை தேவைப்படுகிறது. என்ன செய்யறாங்க? மக்களை குறித்து ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல நல்லா சிந்தித்து பாருங்க, அப்படி ஒரு நண்பர் நமக்கு கிடைத்தால், அப்படி ஒரு நட்பின் இலக்கணம் நமக்கு கிடைத்தது என்று சொன்னால், நிச்சயமா நாம் உள்ளம் தொய்வுறக்கூடிய நேரத்தில் பலப்படக்கூடியதாக மாறுவதற்காக அல்லாஹ் அந்த ஆலோசனை கொடுக்கக்கூடியதாக அனுப்பி இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதுல சிறந்த ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா, இதை நாம் வாழ்விலே மறக்கவே முடியாத அளவுக்கு திருமறை குர்ஆன் இல்லை, இறுதி நாள் கியாமத் நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஃபிரௌனுடைய சமுதாயத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் இங்கே ரத்தின சுருக்கமாக சொல்லிடலாம். ஃபிரௌனுடைய குடும்பத்தை சார்ந்த இறை நம்பிக்கையுடைய ஒரு நபர், அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும்போது ஃபிரௌனுடைய குடும்பத்தை சார்ந்த இறை நம்பிக்கை தன் மனதில் மறைத்து வைத்திருந்த ஒரு நபர் என்று சொல்லி அவரை அறிமுகப்படுத்துகிறான். அப்ப ஃபிரௌனுடைய கூட்டத்தில் இருக்கக்கூடியவங்க நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது. ஆனாலும் அவன் அராஜகம் செய்யக்கூடியதுல முதன்மையாக இருக்கிறான். குழந்தைகளை கொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதனுடைய மனசு இருக்கிறது என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்திலே அவருடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு நபர் இறை நம்பிக்கை தன் மனதில் வைத்திருந்தார். அப்போ ஃபிரௌனுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் பற்றிய செய்தி வருது, இன்னைக்கு அவரை கொன்றணும்னு சொல்லி எந்திரிக்கிறான். அந்த நேரத்தில் இவர் ஒரு பதில சொல்றாரு பாருங்க, இவர் ஒரு நல்ல ஆலோசகரா இருந்திருக்காரு. ஃபிரௌன் எவ்வளவு மோசமானவன், அவனுக்கும் கூட அல்லாஹ் ஒரு ஆலோசகரை அனுப்பி வச்சிருக்கான் பாருங்க, அவன் தவறு செய்து விடக்கூடாதுன்னு.
இன்று எப்படி மூசாவை கொன்று விட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி எந்திரிக்கக்கூடிய அந்த ஃபிரௌனிடம் இவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்படியே ஃபிரௌன் அமர்ந்து விடுகிறார். என்ன செய்தி தெரியுங்களா? அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்லக்கூடியவர்களையா நீங்க கொல்ல போகிறீர்கள்? அல்லாஹ் ஒருவன் என்று சொல்ல போறீங்க, நீங்க கொல்ல போறீங்க. அவர் தெளிவான சான்றை கொண்டு வந்திருக்காரே. அப்படி அவர் பொய் சொல்லக்கூடியவரா இருந்தா அந்த பொய் அவரை அழித்துவிடும். அது அவருக்கு போதுமானது, அந்த பொய்யே அவருக்கு போதுமானது. ஒருவேளை ஒரு உண்மையாளராக இருந்தால், அல்லாஹ்வின் தூதராக இருந்தால், அந்த உண்மையாளர் சொல்லக்கூடிய அவர் உங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்றாரு இல்லையா, அது உங்களுக்கு நடந்துருச்சுன்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி வரம்பு மீறிய பெரும் பொய்யனுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். அவர் பொய்யனா இருந்தா அவருக்கு நேர்வழி காட்ட மாட்டான். நீங்கள் அதற்கு உட்பட்டு விட்டீர்கள்னா உங்களுக்கு நேர்வழி இல்லாம போய்விடும் அப்படின்னு சொல்லி இவர் சொன்ன உடனே என்ன வேணா செஞ்சலாம் என்று எந்திரிக்கக்கூடிய அந்த ஃபிரௌனுடைய உள்ளத்துல நமக்கு ஏதாவது நடந்துருமோ என்ற அச்சத்தை உண்டாக்குகிறான் அல்லாஹ். அப்ப இந்த இடத்துல நல்ல ஆலோசகராக இருந்து அவருக்கு உதவி புரிந்தவர் யாரு? அந்த சமுதாயத்தில் இருக்க இறை அடியார். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு சமுதாயத்திலும் யாருக்காவது ஒரு சிரமங்கள் வரும்பொழுது அவருக்கு ஒரு நல்ல ஆலோசகரை ஏற்படுத்தி, எப்படி அபூபக்கர் சித்திக் அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நல்ல ஆலோசகரை ஏற்படுத்தி கொள்கிறான். இரவு நேரத்துல அவர்கள் இதை பற்றி முஸ்லிம்களை பற்றி பேசுறாங்க. அப்ப இந்த இடத்துல நமக்கும் சில நேரத்தில் சரிக்கு விழக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய உதவி என்பது நல்ல ஆலோசகராக, நல்ல நண்பர்களின் மூலமாக கிடைக்கும். அத்தகைய ஆலோசனையை நாம் எதிர்பார்த்தவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் நாம் வாழ்வு மலர்ச்சி அடைவதிலே சிறந்தவர்களாக இருப்போம். அத்தகைய வரிசையிலே நல்ல ஒரு வாழ்வை நோக்கி செல்லக்கூடியவர்களாக, நல்ல நண்பர்களை அமைத்துக் கொள்ள ஒரு வரிசையிலே நம்முடைய ஒரு முகம் நல்ல முகமாக இருக்க வேண்டும். நாம் முகமுடியை கலட்டி நல்ல ஒரு செய்தியின் பக்கம் செல்லக்கூடியவராக இந்த இறை செய்தியை நம் வாழ்வில் எடுத்து வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றிக்கொள்ள அந்த ஏகேரவனை மட்டுமே பிரார்த்தித்துக் கொண்டவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.